வணக்கம் நண்பர்களே. ஒரு வண்டி வாங்க போறீங்க. வண்டி வந்து நல்ல மைலேஜ் குடுக்கணும். பில்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்கணும். லுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாசிக் லுக்ல நீட்டா இருக்கணும். அதே மாரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கணும். இந்த மாரி வந்து ஒரு பைக் வாங்கணும்னு பிளான் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டிவிஎஸ் ரேடியான் சூப்பரான ஒரு ஆப்ஷனுங்க. இந்த ரேடியான் பத்தி சொல்லணும் அப்டின்னா, 110 சிசி கேட்டகரில நமக்கு பிராக்டிகலா யூஸ் ஆகுற மாரி நெறைய விஷயங்கள் வந்து குடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸும் பெஸ்ட்டா வந்து குடுத்துருக்காங்க. எல்லாருமே ரைட் பண்ணலாங்க. ஒரு காலேஜ் போற பையன், ஒரு யங்ஸ்டர் வந்து தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு வேலைக்கு போறவங்க யூஸ் பண்ணலாம். வயசானவங்களுக்கும் வந்து செட் ஆகும். மொத்தத்துல 110 சிசில இந்த ரேடியன் அப்படிங்கிறது ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னே சொல்லலாம். ஆன் பேப்பர் அளவுல எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரேடியான் வந்து நல்ல மைலேஜ் குடுக்குதுன்னு சொல்றாங்க. சீட் கம்ஃபோர்ட் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் ஏத்த மாரி இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ அத நான் வந்து ரியலா வந்து டெஸ்ட் பண்ண போறேன். உண்மையிலேயே அவங்க சொல்ற மைலேஜ் வந்து குடுக்குதா? சீட் கம்ஃபோர்ட் வந்து நல்லா இருக்கா? பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கு? சிட்டில எப்படி இருக்கு? ஹைவேஸ்ல எப்படி இருக்கு? இது எல்லாத்தையுமே டீட்டெயிலா நான் வந்து டெஸ்ட் பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். டிசைன்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோங்க. ரேடியோனோட டிசைன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு யூனிக்காக தான் வந்து டிவிஎஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு கிளாசிக் ஃபீல் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து வருது. அதே மாரி சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, பெட்டரா குடுத்துருக்காங்க. டேங்க் பேட் வந்து குடுக்குறாங்க. ஸோ இந்த டேங்க் பேட பொறுத்தவரைக்கும் வண்டிக்கும் நல்ல லுக் வந்திருக்கும். சேம் டைம் நம்ம வந்து ஒரு ஹைவேஸ்லலாம் வந்து போறோம், டெய்லி கம்யூட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம லேப்புக்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல கிரிப் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ப்ராக்டிகலாவும் அது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. சேம் டைம் வந்து லுக்கும் வந்து வெஹிக்கிள வந்து ஒரு நல்ல லுக்ல வந்து காட்டுது. அதே மாரி வெஹிக்கிள இன்னுமே நல்லா ஒரு பிரீமியம் டச்ல காட்டணும் அப்படிங்கிறதுக்காக, அங்கங்க நமக்கு வந்து குரோம் ஃபினிஷ் எலமெண்ட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் பைப்பும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து குரோம் ஃபினிஷ்ல வந்து வருது. அதே மாரி நமக்கு மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் ஷேப்ல இருக்கு. அதுவுமே நமக்கு வந்து குரோம் ஃபினிஷ்ல வருது. ஹெட்லைட்ட சுத்தி வரக்கூடிய அந்த ஒரு மவுண்ட் அதுவுமே வந்து குரோம் ஃபினிஷ்ல குடுக்குறான். ஸோ இதெல்லாம் வந்து பைக்ல வந்து அழகா காட்டுது. இந்த பைக்கோட பெரிய ப்ளஸ்ஸே வந்து சீட்டிங் தாங்க. சீட்டிங் பொறுத்தவரைக்கும் வந்து நல்லா சீட்டு ப்ராடாவும் குடுத்துருக்காங்க, லென்த்தியாவும் குடுத்துருக்காங்க, ரிப்டு பேட்டர்ன்ல வந்து குடுத்துருக்காங்க. நம்ம உட்காந்து பார்ப்போமே, சீட் கம்ஃபோர்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். என்னோட ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளா வந்திருக்குங்க. கம்ஃபர்டபுளா உட்காந்துருக்கேன். பின்னாடியுமே பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்பேஸ் வந்து இருக்கு. ஒரு ஃபேமிலியா வந்து போலாம். கம்ஃபர்டபுளா இருக்கும். ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப் ஒரு குழந்தைய அழைச்சிட்டு போறோம் அப்படின்னா, 3 பேர் போறப்ப நல்ல கம்ஃபர்டபுள் வந்து கிடைக்கும். அதே மாரி இப்ப நீங்க சோலோவா போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி வந்து பெரிய பாக்ஸ், பார்சல் அந்த மாரிலாம் வச்சு தாராளமா கம்ஃபர்டபுளா நம்மளால வந்து கட்டி எடுத்துட்டு போக முடியும். ஈஸியா இருக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயங்க. இந்த பைக்ல வந்து கேரியர் செட்டப் வந்து குடுக்குறாங்க. இப்ப நான்லாம் பார்த்தீங்கன்னா, கிராமத்து ஏரியால இருக்கேன். இப்ப கிராமத்துல இருக்கவங்களுக்கு பின்னாடி வச்சு ஒரு திங்ஸ்லாம் வச்சு எடுத்துட்டு போறதுக்கு இந்த கேரியர் செட்டப் வந்து உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இருக்குங்க. அதே மாரி கிராமத்த விட்டுருங்க. சிட்டிலே இருக்கீங்க. டக்குனு கடைக்கு போறோம், மளிகை ஜாமான் வாங்குறோம், ஒரு கேரி பேக்ல போட்டு தராங்க அப்படின்னா, நான்லாம் ரோட்ல போறப்ப நெறைய பேர் வந்து பார்த்துருக்கேன். அவங்க வந்து திங்ஸ் எல்லாம் முன்னாடியே வச்சே ஓட்டிட்டு போவாங்க. பட் இந்த வண்டியில வந்து நமக்கு வந்து ஹூக்கும் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியா வந்து கேரி பேக்லாம் வந்து மாட்டிக்க முடியும். ஸோ இந்த மாரி கேரியர் செட்டப்பு, ஹூக்கு இதெல்லாம் குடுத்துருக்கிறதுனால, ஒரு டே டு டே லைஃப்ல வந்து ஒரு பிராக்டிகலா நமக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்மளுடைய ரைட வந்து ரொம்ப ஈஸியாகும். அடுத்து பில்ட் குவாலிட்டி பத்தி வந்து பார்ப்போங்க. இந்த ரேடியன்ல நமக்கு ஸ்டீல் டியூபுலர் சேசிஸ் வந்து குடுக்குறாங்க. சேசிஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், டியூரபிளா இருக்கும். மெயினா ரைடிங் வந்து நல்லா சாலிடா இருக்குங்க. இப்போ வந்து ரோடு வந்து ஒரு ரஃப் சர்ஃபேஸா இருக்கு, கரடுமுரடா இருக்கு. அந்த மாரி சிச்சுவேஷன்ல நம்ம வந்து ரைட் பண்றப்ப ஒரு தடதடன்லாம் ஆடாம சாலிடா நம்மளால வந்து ரைட் பண்ண முடியுது. அதே மாரி ஃபியூவல் டேங்க் மெட்டல்ல நமக்கு வந்து குடுக்குறாங்க. அப்புறம் கிரவுண்ட் கிளியரன்ஸ்ங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்தவரைக்கும் 180 வந்து குடுக்குறாங்க. உங்க ஏரியால வந்து ரோடு எப்படி இருந்தாலும் நீங்க வந்து கவலைப்பட வேணாம். பெரிய பம்ப்ஸா இருந்தாலுமே ஈஸியா நீங்க வந்து கிராஸ் பண்ண முடியும். இன்ஜின் கீழ நமக்கு வந்து அடிபடாம கம்ஃபர்டபுளா கிராஸ் பண்ண முடியும். இந்த செக்மெண்ட்லே ரொம்ப அதிகம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயங்க. இந்த பைக்க டிவிஎஸ் இம்பாக்ட் ரெசிஸ்டன்ட் பைக் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? இப்போ நார்மலா ஒரு ஸ்லோ ஸ்பீட்ல போறோம், இல்ல பார்க் பண்ணியிருக்கோம். டக்குனு பைக் வந்து கீழ விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மெயின் பேனல் எதுவுமே நமக்கு வந்து அடிபடாதுங்க. ஸோ அதுக்கேத்த மாரி நமக்கு வந்து வைடான ஹேண்டில் பார் குடுக்குறாங்க. லெக் கார்டுமே பார்த்தீங்கன்னா, சைஸ் வந்து நல்லா பெருசா குடுத்துருக்காங்க. ரியர்ல வரக்கூடிய அந்த கேரியர் செட்டப் வந்து இருக்கு. ஸோ இப்போ வெஹிக்கிள் வந்து கீழ விழுகுது அப்படின்னா, நமக்கு டேங்க்லயோ, அந்த மெயின் பேனல்லயோ, அதே மாரி பின்னாடி டெயில் லைட்லயோ நமக்கு வந்து அடிபடாது. இது வந்து தடுத்துரும். அதே மாரி நமக்கு இண்டிகேட்டர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளெக்சிபிள் டைப்ல வந்து குடுக்குறாங்க. ஸோ கீழ விழுந்த உடனே டக்குன்னு டேமேஜ் ஆகி உடைஞ்சிராது. ஃப்ளெக்சிபிளா இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. ஸோ இதனால தான் வந்து டிவிஎஸ் வந்து என்ன கிளைம் பண்றாங்கன்னா, இம்பாக்ட் ரெசிஸ்டன்ட் பைக் அப்படின்னு ரேடியானை வந்து சொல்றாங்க. அதே மாரி இந்த பைக்க பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு லெஸ் மெயின்டெனன்ஸ் பைக்குன்னு வந்து சொல்லலாங்க. ஏன்னா, என் ரிலேட்டிவ்ல ஒரு அண்ணன் வந்து ரேடியான் வச்சிருக்காரு. என் ஊர்லயே ஒரு 2, 3 பேர் வந்து வச்சிருக்காங்க. அவங்கலாம் வந்து எப்படியும் பார்த்தீங்கன்னா, ஒரு 30,000, 40,000 கிலோமீட்டருக்கு மேல ஓட்டுனவங்க. அவங்க கிட்ட ஜென்ரலா நான் பைக் பத்திலாம் வந்து பேசுறப்ப, "எப்படி இருக்குண்ணே? என்ன?" அப்படின்னு கேட்டான்னா, "ஓட்ட நல்லா இருக்குப்பா. மெயினா வந்து எனக்கு பெருசா செலவு வைக்கிறதில்ல. மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ, அதனால வந்து நீங்க வாங்கி ரேடியான் வந்து ட்ரை பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து செலவு பெருசா வைக்காது.
செல்ஃப் ஸ்டார்ட்டும் இருக்குது, கிக் ஸ்டார்ட்டும் வந்துருக்குங்க. அதே மாதிரி இந்த ரேடியனில் கொடுத்துருக்க 110cc இன்ஜின் பற்றி சொல்லணும்னா 8.08 PS பவரையும் 8.7 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ரைடிங் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரேடியனில் நம்ம வந்து ஒரு 50 to 60 அந்த ஸ்பீடில் வந்து நம்ம வந்து க்ரூஸ் பண்ணுறப்ப நல்ல பவர் இருக்குங்க. பிக்கப்புமே வந்து நமக்கு நல்லா இருக்குது. அப்படியே கொஞ்சம் சிட்டியை விட்டு ஒரு ஹைவே போகிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 60+ எடுக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி சிச்சுவேஷனில் த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு வந்து லீனியராக வந்து கிடைக்குது. ஒரு எஃபோர்ட்லெஸ்ஸாக வந்து ஒரு 80+ நம்மளால் வந்து போக முடியுது. சிட்டியில் ஓட்டுறப்ப ஒரு டிராஃபிக்கில் நம்ம வந்து போகிறப்ப ஒரு டாப் கியரில் ஒரு 4th கியரில் நம்மளால் வந்து கிராஸ் பண்ண முடியுது, ஒரு 40+ போக முடியுது. அதேமாதிரி நம்ம சிட்டிக்குள்ளே அடிக்கடி கியரை மாற்றுவோம்ல, அப்போ வந்து கியர் ஷிஃப்டிங் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இன்ஜினுமே வந்து நல்லா ரிஃபைன் பண்ணி தான் டிவிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மூத்தாக ஒரு ஜாலியாக கம்ஃபர்டபுளாக நம்மளால் வந்து ரைட் பண்ண முடியுது. 110cc செக்மெண்ட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரேடியான் அப்படின்னாலே வந்து யூஸ் பண்ணுற எல்லாருமே நல்ல மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, நம்மளும் வந்து ரேடியான் எவ்வளோ தான் மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறத ட்ரை பண்ணலான்னு ஒரு ஐடியா. அதை ஒரு ரைட் மூலமாக வந்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா. அதனால் வந்து திருச்சியில் பஞ்சப்பூரில் நியூ பஸ் ஸ்டாண்ட் இங்கே தான் வந்து மாற்றினாங்க. அந்த பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பெரிய கோயில் வரைக்கும் ஒரு ட்ரிப்பு போகலாம், அப்படியே வந்து மைலேஜையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே ஹைவேஸ் தான், ரிங் ரோடு எடுத்து உள்ளே வரேன். ஒரு 5 கிலோமீட்டரில் பெட்ரோல் பம்ப் இருந்துச்சு, பெட்ரோல் ஃபில் பண்ணுறேன். அதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட வல்லம் வர வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹைவேஸ் தாங்க. ஒரு 30-35 கிலோமீட்டர் கிட்ட ஹைவேஸ் தான். ஸோ ஹைவேஸில் ரேடியான் பொறுத்த வரைக்கும் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குது. ஒரு 70 to 80 போகிறப்ப நமக்கு வந்து எஃபோர்ட்லெஸ்ஸாக வந்து ரீச் பண்ண முடியுது. 40 to 50 போகிறப்ப இன்ஜின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ரிஃபைண்டாக வந்துருக்கு. அதுக்கப்புறமும் எஃபோர்ட்லெஸ்ஸாக வந்து 80 வரைக்கும் போக முடிஞ்சுது. மெயினாக நமக்கு வந்து வைப்ரேஷன்ஸ்லாம் வந்து பெருசாக ஃபீல் பண்ண முடியல. ஹேண்ட்லிங்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ரைடிங்கில் வந்து சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரஃப் ரோடு இருந்துச்சு, அது மாதிரி பம்ப்ஸ் வந்து பெருசாக இருந்துச்சு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்லையுமே வந்து நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ரேடியனில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 180 mm வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ஒரு ரஃப் ரோட்ஸில் நம்ம வந்து ரைட் பண்ணுறப்ப கூட கீழே வந்து அடிப்படாமல் சேஃபாக வந்து நம்மளால் ட்ராவல் பண்ண முடிஞ்சுது. வல்லம் வரேன், வல்லம் வந்தோடனே சிட்டி நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ரோடும் பார்த்தீங்கன்னா கரடு முரடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே வந்தால் தஞ்சாவூர் சிட்டிக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னாலே பயங்கர டிராஃபிக் தான். ஸோ டிராஃபிக்குள்ளே வந்து மெயினாக ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு பைக்கோட வெயிட் வந்து பெருசாக தெரியல. டிராஃபிக்கில் ஓட்டுறப்ப ரொம்ப ஈஸியாக வந்துருக்கு. ஹைவேஸில் போகிறப்ப நல்லா என்ஜாய் பண்ணி போக முடிஞ்சுது. அப்படியே பெரிய கோயில் வந்துட்டேன். சரி, பெரிய கோயில் பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பம்பில் திரும்ப வந்து ரீஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து ஒரு 1 லிட்டர் ரீஃபில் பண்ணேன். நான் முதல்ல வந்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நான் வந்து பெட்ரோல் அடித்தப்போ அந்த கேப் வரைக்கும் வந்து ஃபில் பண்ணேன். திரும்ப ரீஃபில் பண்ணுறப்ப அந்த கேப்போட கொஞ்சம் அதிகமாக தான் பெட்ரோல் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு 1 லிட்டர்லேயே பார்த்தீங்கன்னா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பெரிய கோயிலை நான் வந்து ரீச் பண்ணிட்டேன். இது எல்லாமே ஓகேங்க. இந்த வண்டிக்கு வந்து வாரண்ட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்குறீங்களா? வாரண்ட்டி பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி நமக்கு வந்து 10 வருஷம் கொடுக்குறாங்க. அப்படி இல்லைனா 60,000 கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. ட்ரம் வேரியன்ட் இருக்குது, டிஸ்க் வேரியன்ட் இருக்குது, மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ப்ரைஸ் பார்த்தோன்னா 67,400 இந்த எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்லேருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஓவராலாக வந்து ரேடியன் பற்றி சொல்லணும்னா நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குது, நல்ல மைலேஜ் வந்து கொடுக்குது. அதேமாதிரி நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் வந்து லோவாக தான் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா கொடுக்குற காசுக்கு வந்து ஒரு ஒர்த்தான ப்ராடக்டாக இந்த ரேடியான் இருக்கும். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் விசாரித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேடியான் பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து நமக்கு வந்து ரொம்ப லோவாக இருக்குது. அதே மாதிரி நான் இப்போ வந்து யூஸ் பண்ண வரைக்கும் எனக்குமே வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து ரேடியான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, ஒரு வண்டி வாங்குகிறோம் அப்படின்னா எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம் மைலேஜ். பெட்டரான மைலேஜும் வந்து கொடுக்குது வித் ஒரு ரீசனபிள் காஸ்ட், ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி விலையில் ரேடியான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாக என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ரேடியான் அப்படிங்கிறது இந்த செக்மெண்ட்டில் கண்டிப்பாக வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பைக்காக இருக்கும். இந்த ரேடியான் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.